நான் மஸ்கிலியாவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்லணும். மஸ்கிலியா ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி நல்ல தண்ணி போன எங்கிட்ட சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு வந்த வீல் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி 3 பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் சீரியஸாக நிலைமையில் இருந்துச்சு. இப்போ இங்கே கொண்டு வரும்போது சரியாக ஒரு 8 மணி. இப்போ நாங்களும் பின்னிக்க வந்துட்டோம். 8 மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கிறோம். டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சீரியஸாக இருக்கும்போதும் இங்கேருந்து அது வெளியில் ஒரு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது. வேறு வந்து இந்த வீட்டில் இருந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இங்கேருந்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஒன்றும் இல்லாமல் இங்கே எங்களோட சேர்மன் வந்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெளியில் இருந்த அக்கரைப்பட்டிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வர வச்சு அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக தான் அந்த சீரியஸான அந்த குழந்தைய வந்து நாங்கள் இளங்கன் வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வைத்தியசாலை இருந்து இந்த வைத்தியசாலையில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இல்லை அப்படின்னும் போது எங்களுக்கு சரியான வருத்தமாக இருக்கும். இது வந்து நீண்ட நாளாக உள்ள பிரச்சனை, மற்றவங்களை யாரையுமே குறை சொல்லலை. இதை வந்து எங்களுக்கு எப்படி நிவர்த்தி செஞ்சு ஒரு 2-3 ஆம்புலன்ஸாவது எங்களோட இந்த வைத்தியசாலைக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். இதை உரிய அதிகாரிகள் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு எடுத்து கொடுக்கணும். இது முதல் டீப் இல்லை, இது 2-3 தடவைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. மஸ்கிலிய பிரதேச சபையினுடைய தவிசாலைக்கு நான் இன்று கூற வேண்டியது மஸ்கிலிய பிரதேச வைத்தியசாலையினுடைய இன்றைய நிலை கட்டிடம் மற்றும் ஆக பெரிதாக காணப்படுகின்றது. எனவே இங்கு வைத்தியர்கள் ஊழியர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த வைத்தியசாலையிலே வேறு ஒன்றுமே கிடையாது. நான் நினைக்கிறேன் இன்னொரு பாரிய அளவு ஒரு விபத்து உள்ளாகி 2 பேர் இறந்திருக்கிறார்கள் மற்றும் 3 பள்ளி மாணவர்கள் மிகவும் மோசமான நிலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இவர்களை ஏற்றி செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறது. அக்கரைப்பத்தனைக்கு கால் பண்ணி அங்கிருந்து ஆம்புலன்ஸ் இங்கு வரும் வரை அந்த பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்வதற்கு எந்த விதமான ஒரு வாகனமும் இங்கே இருக்கவில்லை. பிரத்யேக வாகனங்களிலே ஏற்றி செல்வதற்கு தடை. எனவே 1990 ஆம்புலன்ஸுக்கு அடித்த பொழுது அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கின்றது என்றால் வைத்தியசாலையில் இருந்து இன்னொரு வைத்தியசாலைக்கு நோயாளிகளை மாற்ற முடியாது, எங்களுக்கு அனுமதி இல்லை என்று. அதன் பிறகு அக்கரைப்பத்தனை வைத்தியசாலைக்கு தொலைபேசி அழைப்பினோட அழைப்பிட்டு அங்கிருந்து 1.5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் வண்டி இங்கு வந்து அந்த மிகவும் மோசமான கடுமையான நிலையிலே பாதிக்கப்பட்டிருந்த அந்த மாணவியை இப்பொழுது ஏற்றி செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நான் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி பிரதமருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இது கிட்டத்தட்ட 70,000 மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இந்த மஸ்கிலிய பிரதேச சபை காணப்படுகின்றது. இந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட அனைத்து தோட்டங்களிலும் இருக்கின்றவர்கள் இந்த வைத்தியசாலையில் தான் முதலுதவி பெறுகின்றார்கள். எனவே இது போன்ற ஒரு பாரிய பற்றாக்குறை இருக்கின்றபடியினால் எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இந்த 2 இறப்பும் நடந்திருக்கின்றது. இன்னொரு இறப்பை தடுப்பதற்காக நாங்கள் அவசரமாக அண்மையில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டி இல்லாமல் நாங்கள் 1.5 மணி நேரம் தரித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இதுக்கு உடனடியாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். எங்கள் வைத்தியசாலைக்கு என்று ஒரு 2 ஆம்புலன்ஸுகள் 3 டிரைவர்கள் இருந்த ஒரு வைத்தியசாலை இன்று ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் காணப்படுகிறது. எனவே இன்றைய நாள் அது இருக்கவில்லை. உடனடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றினை பெற்றுக் கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.